Youngsters like cockroaches. They don't get any employment. They don't have any place in profession. इलेक्ट्रिक शॉक दे रहे हैं हमें। बारिश का मौसम है। வணக்கம். எங்களிடம் நேரம் அல்ல, எங்களுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட், அதாவது ஜந்தர் மந்தரில் எந்த அளவில் தடியடி நடந்ததோ, எந்த அளவில் சின்ன சின்ன குழந்தைகள், பெண்கள், முதியோர்கள் யாரையுமே பாரபட்சம் இல்லாமல் டெல்லி போலீஸ் அடிச்சு நொறுக்கியதோ, எந்த மாணவர்களுடைய போராட்டம் கடந்த 30 நாட்களாக டெல்லியின் ஜந்தர் மந்தரில் நடந்து கொண்டிருக்கிறதோ, எந்த லீடர் ஆஃப் ஆப்போசிஷனை தரதரவென்று இழுத்துச் சென்றார்களோ, எந்த சந்திரசேகர் ஆசாத் கடந்த 3 நாட்களாக பார்லிமெண்ட் வளாகத்தில் உண்ணாவிரதத்தில் அமர்ந்திருக்கிறாரோ, 23 நாட்களாக சோனம் வாங்சு அவர்கள் எந்த உண்ணாவிரதத்தில் இருக்கிறாரோ, அந்த அனைத்து நபர்களுக்குமே என்னிடம் நேரம் கிடையாது. இந்த நாட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுடைய இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். அதாவது, இந்த நாடு எக்கேடுகட்டு போனால் எங்களுக்கு என்ன? எங்களுக்கு சம்பளம் வருகிறது, எங்களுக்கு விவிஐபி ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது. அதனால் இந்த நாட்டுடைய மகாராஜா போன்றுதான் நாங்களும் இருக்கிறோம். எந்த விதமான கேள்வியும் இந்த நாட்டு அரசாங்கத்தை பார்த்து கேட்க மாட்டோம். இதுதான் இந்த நாட்டுடைய நீதித்துறையின் புதிய முகம். சூரியகாந்த் இந்த பதவியில் இருக்க தகுதி வாய்ந்தவரா? இந்த கேள்வியுடன் இந்த பதிவிற்குள் உங்களை நான் கூட்டிச் செல்கிறேன். அட்வொகேட் நரேந்திர மிஸ்ரா ஒரு வழக்கை போடுகிறார் சுப்ரீம் கோர்ட்டில் போய். அரசாங்கத்திடம் பதில் கேளுங்கள், டெல்லி போலீஸிடம் பதில் கேளுங்கள். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நீட் வழியாக வரக்கூடிய பரீட்சைகள், அதோடைய பேப்பர் லீக் நடந்துள்ளது. அதற்காக இந்த நாட்டு மாணவர்கள் ரோட்டில் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த வழக்கை போட்ட அட்வொகேட், அந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டின் இதே ஜஸ்டிஸ் சூரியகாந்தோடைய டேபிளுக்கு போயிருக்கிறது. அந்த ஃபைலை பார்த்தவுடன் தூக்கி வீசி, டோன்ட் வேஸ்ட் அவர் டைம், டோன்ட் வேஸ்ட் யோர் டைம், என்னுடைய நேரத்தையும் வீணாக்காதீர்கள், உன்னுடைய நேரத்தையும் நீ வீணாக்காதே. ஏன்னா நாங்கள் கேட்கவே போகிறதில்ல. வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் எனி வீடியோ, வி டோன்ட் ஹாவ் டைம் டு வாட்ச். அந்த அட்வொகேட், சார் வீடியோக்களை பாருங்கள், சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய இந்த வீடியோக்களை பாருங்கள், எந்த அளவில் டெல்லி போலீஸ் கம்புகளை, கட்டைகளை வைத்து மக்களுடைய மண்டைகளை பொளந்திருக்கிறது, பெண்களை அடிச்சு நொறுக்கியிருக்கிறார்கள் பாருங்க சார். அதற்கு இந்த மகான் நபர், இந்த நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தில் புழைக்கக்கூடிய இந்த நபர், இவரும் இந்த நாட்டின் ஒரு வேலைக்காரன் மட்டும்தான், ராஜா கிடையாது. ஆனால் மை லார்ட், மை லார்ட், மை லார்ட், மை லார்ட் சொல்லி சொல்லி இவர்களை தலையில் தூக்கி வைத்திருக்கிறோம். இன்னொரு முறை அந்த நபர் எடுத்துக்காட்டு, சார் ப்ளீஸ் அட்லீஸ்ட் ஒரு வாட்டி இந்த வீடியோ கிளிப், எங்கள்கிட்ட நேரமெல்லாம் கிடையாது, இது தூக்கிட்டு ஓடிப்போம். டெல்லி ஹைகோர்ட் ஒரு நாள் முன்னாடி இதே வழக்கு டெல்லி ஹைகோர்ட்டுக்கும் போனது. டெல்லி ஹைகோர்ட் ரெஃப்யூஸ் டு அர்ஜென்ட் ஹியரிங் என சிமிலர் மேட்டர். அங்கே ஜஸ்டிஸ் தேவேந்திர குமார் உபாத்யாய் இருந்திருந்தார். இதே போன்ற ஒரு சிமிலர் கேஸ் ஹைகோர்ட்டுக்கு போனது. அங்கிருந்தும் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். அப்போது எங்கே தான் இந்த நாட்டு மாணவர்கள் போக முடியும்? எங்கே தான் இந்த நாட்டு மக்கள் போவார்கள்? காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய அந்த போராட்டங்களை, அவர்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் தொடர்ந்து பார்த்து வருகிறீர்கள். ஒரு சிம்பிள் ரெசிக்னேஷன், தர்மேந்திர பிரதான் இந்த நாட்டு எஜுகேஷன் மினிஸ்டருடைய ஒரு சிம்பிள் ரெசிக்னேஷனை மட்டும்தான் கேட்கிறார்கள், வேறு எதுவுமே கிடையாது. ஒட்டுமொத்த கோதி மீடியா இந்த நாட்டு மக்களை இழிவாக எடுத்து காட்டி வருகிறார்கள். இந்த நாட்டு மக்களை தீவிரவாதிகள் போன்று எடுத்து காட்டி வருகிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த வீடியோ காட்சிகளை பாருங்கள். யார் தேச துரோகி?
எதற்காக ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் தன்னுடைய வாயை திறக்கக்கூடாது? எதற்காக இந்த விஷயங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் எடுக்கக்கூடாது? 5 வருடங்களாக இந்த நாட்டு விவசாயிகள் தன்னுடைய உரிமைக்காக, அதிகாரங்களுக்காக போராடி வருகிறார்கள். கொடுக்கவில்லை, ஏமாற்றி விட்டார்கள். மறுபடியும் அதே விவசாயிகள் டெல்லியை நோக்கி வந்து விட்டார்கள். ஹரியானாவிலிருந்து, பஞ்சாபிலிருந்து, உத்தரப்பிரதேசத்திலிருந்து. இந்த காட்சிகளை நீங்க பாருங்கள். அப்போ இப்பவும் நீங்க பேச மாட்டீர்களா? சரி, இந்த பேரிகேட்டிங்கை பாருங்கள். இந்த நாட்டு மக்கள் தானே, பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய, பங்களாதேஷ்லேருந்து வரக்கூடிய வந்தேரிகள் இல்லையா? நேபாளிலிருந்து வரக்கூடிய நபர்கள் இல்லை இல்லையா? ஒவ்வொரு முறையும் எலெக்ஷன் வந்தாலே போதும் பங்களாதேஷினர்கள் இந்தியாவிற்குள் புகுந்து விட்டார்கள் என்று கூறுவது யாரு? அமித்ஷா தானே. அப்போ இன்னைக்கு இந்த நாட்டு மக்களை தடுத்து நிறுத்தக்கூடிய வேலையை யார் பார்க்கிறார்கள்? இந்த வீடியோவை பாருங்கள், எந்த அளவில் இவர்கள் பேரிகேட்டிங்கை போட்டு வருகிறார்கள். पर क्यों क्यों कर रहे हैं? क्यों ऑर्डर क्यों आया दोनों? किस चीज का ऑर्डर आया? क्या ऑर्डर है? कोई है अपने को ऑर्डर? भी दिल्ली में वो नहीं करने देना है, प्रदर्शन नहीं करने देना है, प्रदर्शन भी नहीं करना, हमने तो मीटिंग करनी है. சரி, ஒரு 30-35 நாட்களுக்கு முன்பு இதே ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்களால் தொடங்கப்பட்ட போராட்டம் தான் இது. அன்னைக்கு இதே நாட்டு மாணவர்களை காக்ரோச் என்று இழிவாக பேசிய இதே நபர்தான் இன்னைக்கு என்னிடம் நேரம் கிடையாது, எங்களிடம் நேரம் கிடையாது, எங்களுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள், உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள், நாங்க உங்களை கேட்க மாட்டோம். Is this what we expect from our judiciary? There are youngsters like cockroaches. They don't get any employment. They don't have any place in profession. Some of them become media. Some of them become social media. Some of them become RTI activists. Some have become another activists, and they start attacking everyone. And you people file contempt petition because I go to, taking up the matter of as if there are already parasites in society who attack you people. You attack the system, and you want to join hands with them. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்கள், 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உயிருக்கு போராடக்கூடிய ஒரு பெண்மணி இன்னொரு பக்கம். இப்போ இன்னொரு வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். சந்திரசேகர் ஒரு எம்பி, நகீனா என்கிற ஒரு இடம் இருக்கு உத்தரப்பிரதேசத்தில். அந்த இடத்திலிருந்து வரக்கூடிய இந்த எம்பி கடந்த 3 நாட்களாக பார்லிமெண்ட் வளாகத்திலேயே கொட்டும் மழையில எங்கேயும் நகராமல் போராட்டத்தில் இருக்கிறார். இவருடைய ஒரு சில காட்சிகளை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன், பாருங்கள். மழை கொட்டுறது காட்டுங்க. இவர் தலைவரா? இவருக்கு பொறுப்பு இருக்கா அல்ல உங்களுக்கு பொறுப்பு இருக்கா? இன்னொரு வீடியோவை இரவு போட்டிருக்காரு. அங்க ஜந்தர் மந்தர்ல போராடக்கூடிய நபர்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்னா, அங்க பல நபர்கள் இருக்கார்கள், என்னிடம் நீங்க தான் இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட தான் பேச முடியும். மேல ஆகாயத்தை பார்க்குறீங்களா? இருட்டா இருக்கு. நாளை காலை விடிஞ்சிரும், அந்த ஆகாயம் நீல நிறமாக மாறிவிடும். இதைத்தான் இந்த நாடும் எதிர்பார்க்கிறது. இந்த நாடு இருட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டில் வெளிச்சம் நிச்சயமாக வரும். அவருடைய அந்த வார்த்தையை உன்னித்து கேளுங்கள், உங்களுக்கு புரிய வரும். बाकी प्रोटेस्ट में मुझे में फ़र्क है कि मुझे आप ही से बात करनी पड़ती है, मेरे पास बात करने वाले साथी नहीं जिनसे मैं कुछ चर्चा कर सकूं. जैसे ऊपर जो अंधेरे वाला आसमान आपको दिख रहा है, ये बादल छटेंगे और रोशनी आएगी, ऐसे ही ये जो अंधेरा भी आपको दिख रहा है, आपकी मांगों को लेके, आपकी बातों को लेके अंधेरा छटेगा, रोशनी आएगी, हर घर तक रोशनी पहुंचेगी, मेरा भरोसा है. खुश है. இது ஒரு புறம். இதெல்லாம் அவருக்கு தெரியாது, இதெல்லாம் அவர் பார்க்க விரும்பவே இல்லையா? சரி, இப்போ ரொம்பவே ஒரு சீரியஸான விஷயத்தை எடுத்து காட்டுகிறேன். இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இந்த நபருடைய முகத்தை பாருங்கள். 25 வயது இளைஞர். இந்த நபருடைய நெஞ்சில பாருங்க, முகத்துல பாருங்க, புள்ளி புள்ளியா தெரியுதா? இது எல்லாமே பெல்லட் கன்ஸ். இஸ்ராயல்
காஷ்மீர் இங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டு பல நாடுகள் இதை பேன் செய்த அந்த ஆயுதத்தை டெல்லி போலீஸ் பயன்படுத்தி இருக்கிறது. இது எப்படி வேலை பார்க்கும்னா, அப்படியே தோட்டா பிரிஞ்சு அடிக்குமா. இன்னொரு படத்தை காட்டுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். அப்படியே வயிற்று தூக்கி காட்டுறாரு, ஃபுல் வயிறு அப்படியே புள்ளி புள்ளியாக இருக்கு. டெல்லி போலீஸ் என்ன கூறி, நாங்கள் எந்த விதமான பைலட் கன் எல்லாம் பயன்படுத்தவில்லை, பெலட் புல்லட் எல்லாம் நாங்கள் பயன்படுத்தவில்லை, சர்ரேவாலி பந்தூக்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். சின்ன சின்ன பால் பேரிங் மாதிரி இருக்கும், அப்படியே செதறி ஓடும். முகத்தில் பட்டால் அப்படியே மண்டையிலெல்லாம் அதை எடுக்கவும் முடியாது, அப்படியே இருக்கும் உடம்புலையே. ரொம்ப கஷ்டம் அதை எடுக்கிறது. இதை டெல்லி போலீஸ் பயன்படுத்தி இருக்கிறது. இன்னொரு வீடியோவில் பல ஃபோட்டோக்கள் இருக்கு. இதை ஷாக் பேண்ட்னு கூறுவார்கள். ஷாக் பேண்ட்னா இவ்வளோதான் இருக்கும், எலக்ட்ரிக்கல், அப்படியே தொட்ட உடனே கரண்ட் அடிக்கும். இதுவும் பல நாடுகளில் பேன் செய்யப்பட்ட ஒரு ஆயுதம். எப்படி இது டெல்லி போலீஸ் கையில் வந்தது முதலில், எப்படி இந்த நாட்டு மாணவர்களுக்கு எதிராக இதை நீங்க பயன்படுத்தினீர்கள், அந்த போட்டோவை பாருங்கள். பெண்கள் மீது இதை பயன்படுத்தி இருக்கிறார்கள், கரண்ட் ஷாக் கொடுத்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, இன்னொரு படத்தை உங்களுக்கு நான் எடுத்து காட்டுகிறேன். டெல்லி போலீஸோடைய ஒரு கான்ஸ்டபிளை பிடித்திருக்கிறார்கள். அந்த கான்ஸ்டபிள் மனிதனா மிருகமா என்று கூட எனக்கு தெரியவில்லை. கையில ஒரு லட்டி இருக்கு, அந்த லட்டி நுனையில ஆணி அடிச்சு வச்சிருக்கான். சிந்தித்து பாருங்கள், அவனுடைய வேகத்துக்கு அந்த போலீஸ்கார் அடிக்கும் போது, நுனையில ஆணி இருக்கும் போது என்ன செய்யும்? அப்படியே சதையில பட்டு கிழிச்சு தூக்கி வீசிடும். அதுவும் சின்ன சின்ன மாணவர்கள் தொடையில, கையில, காலில், முதுகுல, மண்டையில. அந்த தடியை பறித்து வீசும்போது பதில் கொடுக்காமல் ஓடி போன அந்த நபர், பேட்ஜ் இல்லாமல், பெயர் இல்லாமல், யூனிஃபார்ம் இல்லாமல், மனிதர்களை மிருகத்தை விட கேவலமாக அடிச்ச டெல்லி போலீஸ் அவர்களுடைய அராஜகத்தை கேட்பதற்காக இந்த நாட்டு தலைமை நீதிபதியிடம் நேரம் கிடையாது, சுப்ரீம் கோர்ட்டிடம் நேரம் கிடையாது. அதனால் இதையெல்லாம் இங்க எடுத்துட்டு வரக்கூடாது. நீங்க ஹைகோர்ட்டிடம் நேரம் கிடையாது. அவ எங்க போறது? இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷன் முறையில் ராகுல் காந்தி, எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாருமே பார்லிமெண்ட்டுக்கு போனார்கள். பார்லிமெண்டில் லோக்சபாவின் ஸ்பீக்கர் ஓம் பிர்லாவை போய் சந்தித்தார்கள். இந்த மாதிரி நேற்று ரொம்பவே மோசமாக டெல்லி போலீஸ் நடந்திருக்கிறது, அராஜகம் நடந்திருக்கிறது, இதை பற்றி பார்லிமெண்டில் நிச்சயமாக நாங்கள் பேச வேண்டும். அதற்கு அவர் என்ன கூறுகிறார்? இல்லை இல்லை, நான் அரசாங்கத்திட்ட கேட்டுட்டு உங்களுக்கு பதில் சொல்றேன். அரசாங்கத்திட்ட கேட்கிறதா? சபையோடைய தலைமையில் நீங்க இருக்கிறீங்க. யூஆர் த பாஸ் ஆஃப் லோக்சபா. நரேந்திர மோடி உட்பட அந்த சபையில் வரக்கூடிய அனைத்து நபர்களுமே உங்களுக்கு கீழே தான். நீங்க எடுக்கிறதா நாங்கள் முடிவு. அரசாங்கம் வேற, உங்களுடைய பதவி வேற. நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க முடிவெடுத்து சொல்றோம், அரசாங்கத்திடம் கேட்டுட்டு நான் சொல்றேன். எந்த விதமான வழியும் கிடையாது. ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, அகிலேஷ் யாதவ், பவன் கேரா, சுப்ரியா சுலே, யோகேந்திர யாதவ், இது போன்ற அனைத்து தலைவர்கள், ஆக்டிவிஸ்ட்கள் எல்லாருமே கடைசியில் நரேந்திர மோடி வீட்டை முற்றுகையிட்டார்கள். வழி கிடையாது. இன்னைக்கு விவசாயிகளிடமும் எந்த விதமான வழியும் நீங்க விடவில்லை. 5 ஆண்டுகள் காத்து கொண்டிருந்து இன்னைக்கு அவர்கள் கிளம்பி வந்திருக்கிறார்கள். மாணவர்களிடம் எந்த விதமான வழியும் நீங்க கொடுக்கவில்லை. 30 நாட்கள் போராடி பார்த்தார்கள், உங்களிடம் அடி வாங்கி பார்த்தார்கள், உதை வாங்கி பார்த்தார்கள். இன்னைக்கும் போராட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஜந்தர் மந்தரில் ஒரு நபர் 21 நாட்களாக உண்ணாவிரதத்தில் இருந்து பார்த்து விட்டார். தூக்கிட்டு போயிட்டீங்க. நேஹா என்கிற பெண்மணி சாக கிடைக்கிறார். இன்னொரு பெண்மணி அடி வாங்கி ஐசியூல கிடக்கிறார். எதுவுமே உங்களுக்கு தெரியவில்லை. அப்ப எதற்காக நீங்க அந்த பதவியில் உட்கார்ந்து இருக்கிறீங்க? Why are you wasting taxpayers' money when you are not responsible enough to take control or take charge or at least question the government? Is this government is not answerable, accountable? போலீசார்கள் அக்கௌண்டபிள் கிடையாதா?
போலீஸ் எந்த விதமான பதிலும் கொடுக்கக்கூடாதா? எந்த விதத்தில் அங்கே அட்டுழியங்கள் நடந்திருக்கிறது. இப்போ போலீஸ் அப்படியே பிளேட் மாட்டி நாங்கள் ரொம்பவே கம்மியாக பலப்பிரயோகம் செய்தோம். இந்த போராட வந்த மாணவர்கள் தான் கற்கள் எடுத்து அடித்தார்கள். அவர்கள் தான் கலவரக்காரர்கள். ஒட்டுமொத்த கோதி மீடியாவுடைய நெரட்டிவை நீங்கள் பார்த்தீர்கள். வீடியோக்கெல்லாம் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு ஒவ்வொன்றா. ஒட்டுமொத்த கோதி மீடியாவோட நெரட்டிவ் அதில் சுதீர் சௌத்ரியாக இருக்கட்டும், டிவி 18 தொடங்கி, ஜி டிவியிலிருந்து தொடங்கி, NDTVயிலிருந்து தொடங்கி, ABP நியூஸ்லேருந்து எல்லா ஆஜ்தக் உட்பட ஒரு நெரட்டிவ். இவர்கள் கலவரக்காரர்கள், பாகிஸ்தான்லேருந்து பணம் வந்திருக்கு, வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அங்கேருந்து பணம் வந்திருக்கு. வெட்கமாக இல்லை, கேவலமாக இல்லை. அதனால தான் இன்னைக்கு நாள் முழுவதும் கோதி மீடியாவை பார்த்த உடனேயே அங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள், அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் இவர்களை விரட்டி அடிக்கக்கூடிய வேலையை பார்த்தார்கள். அதுக்காகவே ஒரு தனி வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம். எந்த அளவில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு. என்னிடம் நேரம் கிடையாது, என்னுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள், உங்களுடைய நேரத்தையும் வீணாக்காதீர்கள். ஏன்னா நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா கூட நாங்க கேட்க போறது அல்ல. இந்த நபர் இந்த பதவியில் வந்த அன்னைக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். He has a very strong connection with RSS. இந்த நாட்டிற்கக்கூடிய பல்வேறு நீதிபதிகள் RSS சப்போர்ட்டர்ஸ்களாக இருக்கிறார்கள். பிஜேபிக்கு சாதகமாக பேசக்கூடிய நபர்கள் தான் இருக்கிறார்கள். இல்லைனா கூட அவர்களை மாற்றக்கூடிய வேலையை இந்த நாட்டு அரசாங்கம் பார்க்கிறது. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பர்க்ஸ் கொடுக்கிறார்கள், பதவிகள் கொடுக்கப்படுகிறது. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய ஒரு கோரிக்கை அதுவும் தான். நீதிபதிகள் ரிட்டையர் ஆனதுக்கு பின்பு அடுத்த 10 வருஷத்திற்கு எந்த அரசு பதவியும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடாது. This was the demand of Cockroach Janata Party. எந்த விதமான லெஜிட்டிமேட் ஒரு பெரிய பொறுப்பில் அவர்களை போடக்கூடாது. They retired, that's it. பென்ஷன் வாங்கிக்கோங்க, மற்ற சலுகைகளை வாங்கிக்கோங்க, அவ்வளவுதான். பட் you should not be in any powerful position. What is wrong in this? ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் நடந்து பெயர்கள் என்கிற அந்த விஷயத்தை இன்னைக்கு இந்த நாட்டு ஜென்சி புரிந்து கொண்டார்கள். If you don't have time, if you don't have patience to listen to public voice, public issue, then you don't have any right to sit on that position. I might sound very strong. ரொம்பவே கடுமையாக பேசுவதாக நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதுதானே உண்மை. இந்த நாட்டு மக்களுக்காக தானே உங்களை அங்கே போட்டிருக்கோம், அமைச்சிருக்கோம். இல்லை மோதிக்கு வேலை பார்ப்பதற்காகவா? கோதி மீடியா மோதிக்காகவா? அப்போ அனைத்து இன்ஸ்டிடியூஷன்களுமே நரேந்திர மோடி அவருக்கு அடிமையாக வேலை பார்க்க தொடங்கிவிட்டால் இந்த நாட்டு மக்களும் அவருக்கு அடிமையாக வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? மக்கள் அடிமையாக நினைக்க மாட்டார்கள். மக்களுக்கு அந்த விருப்பமும் கிடையாது. ஏற்கனவே 200 ஆண்டுகள் அடிமையாக இருந்து பார்த்து விட்டோம். அது போதும். வெள்ளையர்கள் அடிமைப்படுத்தி ஒரு ஸ்ட்ராங்கான இந்தியாவை உருவாக்கி விட்டார்கள். இதற்கு மேல் நாங்கள் அடிமையாக மாட்டோம். எங்களை அடிமையாக நீங்கள் நடத்தவும் முடியாது. ஏன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் ராஜா, நீங்கள் இந்த நாட்டுடைய வேலைக்காரர்கள். It might sound very strong, but this is the reality. இந்த நபருடைய இந்த வார்த்தைக்கான உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் வரட்டும். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.